நீங்க புதுசா ஒரு வீடு கட்ட போறீங்க. அப்படி இல்லன்னா இப்பதான் ரீசென்ட்டா ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ரீசென்ட்டா டெல்லில 12 லாக்ஸ் பெர் ஆனம் சேலரி வாங்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்ததால, அவரு லோன்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு. லோன்ல அவர் பே பண்ண வேண்டிய இஎம்ஐ அண்ட் டென்யூர பார்த்துட்டு பினான்சியல் பர்டன் அவாய்ட் பண்றதுக்காக அவரு அந்த ப்ராப்பர்ட்டிய பர்ச்சேஸ் பண்ற ஐடியாவையே டிராப் பண்ணிட்டாரு. இத பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியோட ஆக்சுவல் வேல்யூவை விட அந்த ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் சொல்ற பிரைசிங் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமான பிரைஸ் கொடுத்து என்னால அத வாங்க முடியாது. அப்படியே நான் வாங்கினாலும் நான் அதுக்கு பே பண்ண வேண்டிய இஎம்ஐ எனக்கு ஒரு லாங் டென்யூருக்கு பினான்சியல் பர்டனா இருக்கும். சோ நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியாவை டிராப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் அதிகமா இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து அதிகமா இருக்கு. சோ நான் வந்து அதிகப்படியான ரெண்ட் கொடுக்கறதுனால என்னோட லைஃப் ஸ்டைலே இதனால வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது அவருடைய மைண்ட் செட் மட்டும் இல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புளுடைய மைண்ட் செட் தான் அவரு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ரியல் எஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்பரான ரெகுலரைசேஷன் அத்தாரிட்டி இல்ல அப்படிங்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸ் அவங்க நினைச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. சோ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற பிரைஸ் கரெக்டான பிரைஸ் தானா அப்படிங்கறத தெளிவா விசாரிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. 2020ல இஎம்ஐ டு இன்கம் ரேஷியோ வெறும் 46% இருந்தது. பட் அதுவே இப்போ 2024ல பாத்தீங்க அப்படின்னா 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு இண்டிவிஜுவலுடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றதுக்காக லோனுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாகறதுனால ஒரு கட்டத்துல உங்களால அந்த இஎம்ஐ பே பண்ண முடியாத சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான பினான்சியல் மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை விட முக்கியமானது, நீங்க ஒரு ரெண்ட்டுக்கு போறதை விட லீஸ்க்கு போகும்போது உங்களுடைய கேபிட்டல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திரும்ப கிடைச்சிடும். அண்ட் அந்த ரெண்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சேவிங்ஸா மாறும்போது அதை நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதை வச்சு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். ஒரு மிடில் கிளாஸ் எப்போ வந்து இடம் வாங்கலாம், அவங்களால இடம் வாங்குறதுக்கான சிச்சுவேஷனே வராது அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஒரு இடம் வாங்க ட்ரை பண்றதை விட அவுட் ஆஃப் த சிட்டில நம்ம ஒரு இடம் வாங்கி அங்க வந்து நம்மளுடைய வீடை நம்ம பில்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா புறநகர் பகுதிகள் பெரிய அளவுல டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம அந்த லோன் எல்லாம் முடியும் போது கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிருப்போம். நம்ம பீஸ்ஃபுல்லா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குமே வந்து இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.